ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ரீசெண்ட் டைமில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸை எம்சிக்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ஹூ ரிசீவ்டு டபுள் மெடல்ஸ் இன் சிங்கிள் ஒலிம்பிக் கேம். அதாவது என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒலிம்பிக் கேம்ல 2 மெடல் வின் பண்ணது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் யாரான்னு பார்த்தீங்கன்னா பிவி சிந்து, மானு பாக்கர், நார்மன் பிரிச்சர்ட், இன்னொன்று சுஷில் குமார். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா பிவி சிந்து ஆல்ரெடி 2 டைம் வாங்கிட்டாங்க, சுஷில் குமார் 2 டைம் வாங்கிட்டாங்க. பட் கொஸ்டினை நல்லா புரிஞ்சுங்க, ஒரே ஒலிம்பிக் கேம்ல 2 டைம் வந்து மெடல் வாங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் யாரு அப்படின்னா மானு பாக்கர். அவங்க பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா 2024 பாரிஸ்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ல வந்து 2 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா தனியா இண்டிவிஜுவலா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கேம்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே இது வந்து என்னன்னா கலப்பு இரட்டையர்லயும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பிரான்ஸ் மெடல் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப பிவி சிந்து, சுஷில் குமார்ல என்ன அப்படின்னா அவங்களும் 2 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. பட் ஒரே ஒலிம்பிக் கேம்ல கிடையாது, 2 டிஃப்ரெண்ட் ஒலிம்பிக் கேம்ல தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மன் பிட்செட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இவங்களும் வந்து என்னன்னா ஒரே ஒலிம்பிக் கேம்ல 2 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. பட் எப்பனா 1900ல. ஸோ அந்த வருஷம் நடந்த ஒலிம்பிக் கேம்ல தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய இந்தியாவோட வரலாற்று சாதனையாகவும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஹெட்டட் பை, அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் யாரோட தலைமையில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஃபார் என்விரான்மெண்ட். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ ஏன் இப்போ இது வந்து ரீசெண்டாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்கு அப்படின்னா இப்போ வயநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் வந்து வந்திருக்கு. ஸோ அது ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஸோ இதில் பற்றி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹோம் மினிஸ்டர் எதுக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசாஸ்டர் சம்பந்தமான நேஷனல் டிசாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு. அதுக்கு தான் வந்து என்னன்னா இந்த ஹோம் மினிஸ்டர் வந்து ஹெட்டா இருப்பாங்க. ஸோ மற்றபடி வந்து இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு யார் வந்து ஹெட்டா இருப்பாங்கன்னா பிரசிடென்ட் தான். அவருக்கு கீழே தான் வந்து இந்த அமைப்புகள்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது இஸ்ரோ பாட் S-400 மிசைல் ஃப்ரம் ஹூம். அதாவது இஸ்ரோ வந்து S-400 மிசைலை எந்த நாட்டுகிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், USA, ரஷ்யா, ஜப்பான். ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா S-400 மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா ஏர்ல, அதாவது வான்வெளியில வந்து யாராவது ஆப்போனன்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட ஏவுகணைகளை வந்து தாக்கி அழிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்பதான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கன்னா ரஷ்யாவிட்ட இருந்து வாங்கி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சக்சஸ் ஆனதுனால இன்னும் நிறைய மிசைல் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் ரஷ்யாவும் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆர் கண்ட்ரிஸ் வேர் பேன்டு டு பார்ட்டிசிபேட் இன் பாரிஸ் ஒலிம்பிக் 2024. அதாவது 2024 பாரிஸ்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கு எந்த கண்ட்ரிஸ்ல வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈரான், நார்வே, ரெண்டாவது பாகிஸ்தான், உக்ரைன், மூணாவது பாத்தீங்கன்னா ரஷ்யா, பெலாரஸ், நாலாவது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் ஜெர்மனி. ஸோ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா ரஷ்யா அண்ட் பெலாரஸ் தான். ஸோ ஏன் வந்து இவங்களை வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல பார்த்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து போர் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லா மற்ற கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரிஸ் வந்து என்னன்னா உக்ரைன் மேல வந்து பரிதாபப்பட்டு இருந்தாங்க, சிலர் வந்து ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா ரஷ்யா மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ரஷ்யாவுக்கு வந்து பெலாரஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டும் இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல இருந்து ரஷ்யாவையும் பெலாரஸையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சம்மர் ஒலிம்பிக்கும் இல்ல வரக்கூடிய பாரா ஒலிம்பிக்லயும் வந்து இந்த ரஷ்யாவும் பெலாரஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் புதுச்சேரி ரீசென்ட்லி. அதாவது சமீபத்தில் புதுச்சேரியோட துணை நிலை ஆளுநரா வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன், ரெண்டாவது CP ராதாகிருஷ்ணன், மூணாவது K கைலாசநாதன், நாலாவது லா கணேசன். ஸோ இந்த ஆப்ஷன்ல யார் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா K கைலாசநாதன். ஓகேங்களா? ஸோ அப்ப மற்ற ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இதுக்கு முன்னாடி அங்க வந்து புதுச்சேரியோட லெப்டினன்ட் கவர்னரா இருந்தவங்க, அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து CP ராதாகிருஷ்ணன். இவர் யாரு அப்படின்னா
தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் பொறுப்பா போட்ட ஆளுதான் வந்து யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன். இப்ப இவரு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வந்து கவர்னரா வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல வந்து ஆளுநரா வந்து இருந்தாரு. இவரு நம்ம தமிழ்நாட்டை வந்து சேர்ந்தவர். ஓகேங்களா. அடுத்தது கைலாசநாதன். சோ கைலாசநாதன் தான் இப்ப என்ன அப்படின்னா புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநர், அதாவது லெப்டினன்ட் கவர்னரா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர். இவர் வந்து பேசிக்கா வந்து கேரளாவை சேர்ந்தவர். பட் இவர் வந்து வளர்ந்தது எல்லாமே எங்கன்னா தமிழ்நாட்டுல ஊட்டியில தான். ஓகேங்களா. சோ இவர் வந்து என்னன்னா ஐஏஎஸ் ஆயிட்டு குஜராத் கேடர்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ இவ்வளோ நாள் வந்து குஜராத்தில் தான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு தென் செக்ரட்டரி லெவலில் வந்து போஸ்டிங்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து மொத்தம் 11 கவர்னர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இவரை வந்து என்னன்னா புதுச்சேரிக்கு லெப்டினன்ட் கவர்னராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லா கணேசன் இவர் யாருன்னா இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா. இவரு வந்து என்னன்னா மணிப்பூர் மாநிலத்தில் வந்து ஆளுநராக வந்து இருக்காரு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் த கரண்ட் சேர்பர்சன் ஆஃப் யூபிஎஸ்சி? ஸோ இப்போ சமீபத்தில் அல்லது ரீசெண்டாக வந்து யூபிஎஸ்சியோட சேர்மேனை வந்து ஒருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தா மனோஜ் சின்ஹா, இன்னொன்று வந்து பிரீத்தி சுதன், அதுக்கப்புறம் ஹீராலால் சமாரியா, அடுத்தது வந்து ஆனந்தி ராமலிங்கம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பிரீத்தி சுதன். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஓகேங்களா. ஸோ முன்னாடி வந்து யாருன்னா மனோஜ் சின்ஹா வந்து இருந்தாரு. ஓகேங்களா. அவர் வந்து தன்னோட பர்சனல் ரீசனுக்காக வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அந்த வேக்கண்ட் வந்து காலியா இருந்துச்சு. இப்ப சமீபத்துல பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்க வந்து போட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த யூபிஎஸ்சி சேர்மேனோட தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த எலெக்டட் கமிட்டியில வந்து இருந்தாங்க. ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்தாங்க. ஸோ அதனால இப்ப அவங்கள வந்து என்னன்னா சேர் பர்சனா போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த ஹீராலால் சமாரியா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் யாருன்னா இந்த ஹீராலால் சமாரியா. அப்ப ஆனந்தி ராமலிங்கம் யார் அப்படின்னா இவரு வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து யாரு அப்படின்னா பிரீத்தி சுதன். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து 6 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதே மாதிரி அப்கமிங் டேஸ்ல வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வெறும் எம்சிக்யூவா வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம சென்டர் மேப்போட எஸ்எஸ்சி கம்யூனிட்டி தென் யூடியூப் சேனல் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.